ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சர்க்கரை கிழங்க வச்சு கட்லெட் தான் செய்ய போகிறோம். அது இனிப்பாக இருக்குன்னு அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி காரம் சாரமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை கிழங்க வேக வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேன். இந்த கிழங்க நம்ம மசிச்சுக்கலாம். நான் சர்க்கரை கிழங்குலேருந்து ஒரு 5 பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி நார்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கங்க. இந்த பொட்டேட்டோ மசிக்கிறத வச்சு இப்போ கிழங்க நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ காரத்துக்காக பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன், வெங்காயம் ஒரு 2 சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இந்த கிழங்கு வந்து இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு சிறிதளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பச்சரிசி மாவு அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம எந்த சைஸில் வேண்டாலும் நம்ம தட்டிக்கலாம். நான் இப்போ வந்து ரவுண்டு ஷேப்பில் தட்டி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா உரப்பாக இருக்கிறதுனால, காரஞ்சாரமாக இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்க வந்து வெறுசாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இதை வந்து நான் எண்ணெயில் போட்டு பொரிக்கலை. இப்போ வந்து ஒரு கடாயில் இது டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை செஞ்சால் எண்ணெய்லாம் அதிகமாக செல்லாது. இது அழகாக நம்ம பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 நாளாக போட்டு எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ இதை பின்னாடி திருப்பி விட்டுக்கலாம். இது சைடிஷாக நம்ம தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு நம்ம தக்காளி சாஸு சைடிஷாக கொடுத்துருவோம் பசங்களுக்கு. பசங்களுக்கு தக்காளி சாஸ் கொடுத்தாவே போதும், இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சி. சும்மா சட்டுண்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்க வேக வச்சுருந்தா கூட பாக்கி இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.